ஆதவன் அந்த பகுதியில் கவனமாக நடந்து அந்த மலை உச்சிக்கு செல்லும் பாதையை கண்டுபிடித்தான். பாதை செங்குத்தாக இருந்தாலும் அவன் செய்த சாகுபடி அவனுக்கு உதவியாகவும் போதுமானதாகவும் இருந்தது. அவன் பாதையை கண்டுபிடித்த பிறகு மகிழ்ச்சியாக மலையின் உச்சியை நோக்கி ஏறினான். 10 நிமிடத்தில் அவன் அந்த மலை உச்சியை அடைந்து விட்டான். ஆதவன் பின்பற்றி வந்த வழி யாருக்கும் தெரியாது என்ற நினைப்பில் நிம்மதியாக இருந்த கொள்ளையர்கள் அந்த வழிக்கு காவல் கூட வைக்காமல் இருந்து விட்டார்கள். மலை உச்சியில் ஒரே அமைதியாக இருந்தது. அங்கு இருந்த கொள்ளையர்கள் அனைவரும் வசுதேவ குடும்பத்தை எதிர்க்கச் சென்றிருக்கலாம் என்று ஆதவன் நினைத்தான். ருத்ரன் கூறிய விளக்கத்தை அவன் பின்பற்றி அந்த கொள்ளையர்களின் தலைவன் அறையை நோக்கிச் சென்றான். தலைவன் பல ஆண்டுகளாக சேர்த்து வைத்த அனைத்து கொள்ளை பொருட்களும் அவன் படுக்கையின் அடியேதான் மறைத்து வைத்திருக்கிறான் என்று கூறியிருந்தான் ருத்ரன். கடகத்தீவு கொள்ளையர்களின் தலைவனின் துணைவி சித்தூரில் இருக்கும் கடைவீதியில் பொருட்களை வாங்க சாதாரணமான பெண்ணை போல் நடித்திருந்தாள். அவள் மட்டும் ருத்ரனின் அழகில் வசீகரிக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த கொள்ளையர்களின் புதையல் எங்கிருக்கும் என யாருக்கும் தெரிந்திருக்காது. சிறிது நேரத்தில் ஆதவன் அந்த தலைவனின் அறையை அடைந்தான். நேராக அந்த படுக்கையை நோக்கிச் சென்று அதன் அடியில் இருந்த தரைப்பலகையை அகற்றினான். அங்கு 2 பெரிய பெட்டிகளையும் ஒரு சிறிய பெட்டியையும் அவன் பார்த்தான். பெரிய பெட்டிகளில் பளபளப்பான வெள்ளி நாணயங்கள் இருந்தன. அந்த சிறிய பெட்டியில் வெள்ளி நோட்டு பணங்களாக நிரப்பியிருந்தது. ஆதவன் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தில் திளைத்தான். அவனுக்கு அதை எண்ணுவதற்கு நேரமில்லை. அதனால் அவன் அந்த அனைத்து பொருட்களையும் புனித ஆலயத்தில் கொண்டு வைத்துவிட்டு வந்த பாதை வழியே திரும்பிச் சென்றான். ஆதவன் மலையில் இருந்து வேகமாக இறங்கிவிட்டான். அதன் பின் அவன் கால்கள் நிற்கவில்லை. அவன் நேராக மரகத தேசத்திற்கு திரும்பினான். இப்போது வசுதேவ குடும்பம் வென்றார்களா தோற்றார்களா என்பது தேவையில்லாத ஒன்று. ஏனென்றால் அவர்கள் எடுத்த முயற்சி வீண் என்று ஆதவனுக்கு தெரிந்துவிட்டது. அவன் நடக்கத் தொடங்கிய சிறிது நேரத்தில் தன் வீட்டை அடைந்தான். வீட்டிற்கு சென்ற அவன் தன் தாயிடம் உற்சாகமாக பேசிவிட்டு தன் அறைக்கு திரும்பினான். நேராக அவன் புனித ஆலயம் நோக்கி சென்றான். வெறித்தனமாக அவன் அந்த புதையலை எண்ணத் தொடங்கினான். அவன் எண்ணிய அந்த தொகை அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சிறிய பெட்டியில் 1,00,000 வெள்ளி மதிப்புள்ள நோட்டுகளும் பெரிய பெட்டிகளில் 30,000 மதிப்புள்ள வெள்ளி நாணயங்களும் இருந்தன. மொத்தம் 1,30,000 வெள்ளி நாணயங்கள் அவனிடம் இருந்தன. வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த கொள்ளையர்கள் தங்கள் ஆண்டு கணக்காக நிறைய திருட்டுக்களை செய்திருக்கிறார்கள். அவை அனைத்தும் இப்போது ஆதவனுக்கு சொந்தமானது. இந்த வெள்ளியை வைத்து நான் என் சாகுபடிக்கான அதிக அளவு டிராகன் டைகர் மாத்திரைகளை என்னால் வாங்க முடியும் என்று யோசித்த அவன் அதன் பின் வாசுகி இன்னும் 1 மாதத்தில் நடக்க இருக்கும் மாளிகை கூட்டத்தில் சக்கரவர்த்தி குடும்பத்தின் தலைமை பெறுவது பற்றி நீ யோசிக்கவில்லை போல. ஆனால் எனக்கு சொந்தமானதை நான் மீண்டும் பெறுவேன் என்று நினைத்து தன் கைகளை இறுக்கி கட்டி கொண்டான். அவன் கண்களில் உறுதியுடன் இருந்தான். அதன் பின் ஆதவன் அந்த புனித ஆலயத்தில் இருந்து வெளியே வந்து சித்தூரில் இருக்கும் சந்தைக்கு சென்றான். சித்தூர் கடை வீதிகளுக்கு பெயர் போன ஊர். சித்தூரில் சந்தை கடை வீதிகள் மிகவும் பரபரப்பான பகுதியாக இருந்தது. அங்கு பல்வேறு வகையான கடைகள் இருந்தன. மருந்து கடைகள், ஆயுத கடைகள், பொருட்கள் வாங்குவதற்கென பலவிதமான கடைகள் அங்கு இருந்தன. பல்வேறு நாடுகளில் இருந்து கூட வணிகர்கள் கூட்டம் வந்து சென்றது. அங்கு மக்கள் கூட்டம் எப்போதும் அலைமோதும். அங்கு சென்ற ஆதவன் வெளியில் ஒரு கருப்பு துணியையும் ஒரு கருப்பு மூங்கில் தொப்பியையும் வாங்கி அணிந்து கொண்டான். அவன் அதிக அளவு டிராகன் டைகர் மாத்திரைகளை வாங்க முடிவு செய்திருந்தான். அதனால் தனது அடையாளத்தை மறைக்க வேண்டும் என்று நினைத்தான். யாரும் தான் என கண்டுபிடிக்க கூடாது என்று நினைத்தான். சித்தூரில் இருக்கும் அமுதம் மண்டபத்தில் அவன் கேட்கும் மருந்துகள் இருக்கும் என அவனுக்கு தெரியும். அது அந்த ஊரில் இருக்கும் மிகப்பெரிய மருந்து கடை. அதன் பரப்பளவும் அதிகம். அதோடு அந்த கடை 4 மாடி உயரத்திலும் நல்ல வசதியாகவும் இருக்கும். அந்த கடை மிகப்பெரிய பின்னணியை கொண்டிருந்தது. ஏனென்றால் அதற்கு விசித்திர மாயை பள்ளியின் ஆதரவு இருந்தது. அவன் அந்த கடைக்குள் நுழைந்தவுடன் உடனடியாக ஒரு இளம்பெண் அவன் அருகில் வந்து, தங்களுக்கு என்ன தேவை என்று கூறுங்கள், நான் உதவுகிறேன் என்று கேட்டாள். அந்த பெண் இதற்கு முன்பு பல வாடிக்கையாளர்களை பார்த்திருக்கிறாள். அதனால் ஆதவனின் கருப்பு துணி மற்றும் தொப்பி அவளுக்கு வித்தியாசமாக தெரியவில்லை. அவனை போன்ற வித்தியாசமான வாடிக்கையாளர்கள் தான் அதிகமாக பரிவர்த்தனை செய்வார்கள் என்று அந்த பெண் நன்கு தெரிந்து வைத்திருந்தாள். எனக்கு டிராகன் டைகர் மாத்திரைகள் வேண்டும், இங்கு அது என்ன விலை என்று கேட்டான் ஆதவன். ஆதவன் வேண்டுமென்றே தன் குரலை மாற்றி பேசினான். அவன் குரல்
ஆழமாக ஒலித்தது. இதனால் அவன் 30 வயதுடைய ஒரு நடுத்தர வயது மாந்தராக தெரிந்தான். ஐயா, ஒரு தாழ்ந்த முதல்நிலை டிராகன் டைகர் மாத்திரை ஒன்று 100 வெள்ளி நாணயங்கள் வருகிறது. ஒரு சாதாரண முதல்நிலை டிராகன் டைகர் மாத்திரை ஒன்று 300 வெள்ளி நாணயங்கள் வருகிறது. இதே நீங்கள் உயர்ந்த முதல்நிலை டிராகன் டைகர் மாத்திரையை வாங்கினால் 1000 வெள்ளி நாணயங்கள் வருகிறது. இதில் நீங்கள் எந்த தரத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று அந்த பெண் கேட்டாள். மருந்து மாத்திரைகள் 9 நிலைகளாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. ஒவ்வொரு நிலைக்கும் 3 வெவ்வேறு குணங்கள் இருந்தன. ஆதவன், எனக்கு 30 தாழ்ந்த முதல்நிலை மாத்திரைகளும் பிறகு 30 சாதாரண முதல்நிலை மாத்திரைகளும் வேண்டும் என்றான். அவ்வளவா என அந்த பெண் கேட்டு அதிர்ச்சியடைந்தாள். அதைத் தொடர்ந்து அவளுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியின் அலையடிக்க ஆரம்பித்தது. அவள் அவனை மேலும் மரியாதையாக நடத்தினாள். ஐயா, தாங்கள் கேட்கும் மருந்துகளின் விலை 10,000 வெள்ளி நாணயங்களை தாண்டி செல்லும். இதை பற்றி என்னால் முடிவெடுக்க இயலாது. நான் இந்த கடையின் உரிமையாளரை அழைத்து வருகிறேன். அவர்தான் இதற்கு பொறுப்பு. ஒரு நிமிடம் காத்திருங்கள் என கூறிவிட்டு அந்த பெண் உதவியாளர் அறைக்கு பின் இருக்கும் ஒரு அறைக்கு சென்றாள். சிறிது நேரத்திலேயே திரும்பி வந்த அந்த பெண், ஐயா, தங்களை எங்கள் உரிமையாளர் பேசுவதற்காக அவர்கள் அறைக்கு அழைக்கிறார்கள் என கூறினாள். ஆதவன் சரி என தலையசைத்து அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்றான். அந்த பெண் ஆதவனுக்கு ஒரு கோப்பையில் தேநீரை ஊற்றி கொடுத்து விட்டு வெளியேறினாள். அவன் சென்று அமர்ந்த அந்த அறை நேர்த்தியாக அமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. ஆதவன் ஒரு கோப்பையை கையில் எடுக்கும்போது சாதாரணமாக அந்த அறையை ஒரு பார்வையிட்டான். அப்போது அங்கு ஒரு நறுமணம் உள்ளே வந்தது. 20 வயதுடைய ஒரு பெண் அந்த அறை உள்ளே நுழைந்தாள். அந்த பெண் சிவப்பு நிற உடையை அணிந்திருந்தாள். அவள் மெல்லிய தேக உருவத்துடன் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள். வணக்கம் ஐயா, நான் இந்த கடையின் உரிமையாளர் மதுமிதா. நீங்கள் 30 தாழ்ந்த நிலை மற்றும் 30 சாதாரண நிலை டிராகன் டைகர் மாத்திரைகளை வாங்க விரும்புவதாக கேள்விப்பட்டேன் என்று கூறினாள். அவள் குரல் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. ஆதவன் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து தனது குரலை மாற்றி ஆம் என்று கூறினான். ஒரே பரிவர்த்தனையில் நீங்கள் 10,000 வெள்ளி நாணயங்களுக்கு மேல் செலவழிப்பதால் நாங்கள் தங்களுக்கு 10% தள்ளுபடியும் வழங்குகிறோம். உங்கள் மாத்திரைகளுக்கான மொத்த பணம் 12,000 வெள்ளி நாணயங்கள். ஆனால் இந்த தள்ளுபடிக்கு பிறகு அது 10,800 வெள்ளி நாணயங்கள் தான் என்று மதுமிதா மென்மையான குரலில் ஆதவன் மேலும் கீழும் பார்த்தவாறு கூறினார். அப்படியா, மிகவும் சந்தோஷம், மிக்க நன்றி என்று மதுமிதாவிற்கு ஆதவன் தன் கைகளை கூப்பியபடி நன்றியை தெரிவித்தான். அதன் பின் மதுமிதா தன் கைகளை தட்டினாள். ஒரு பணிப்பெண் 2 பெட்டிகளுடன் அந்த அறைக்குள் நுழைந்தாள். ஒவ்வொரு பெட்டியிலும் 30 டிராகன் டைகர் மாத்திரைகள் பிரித்து வைக்கப்பட்டு இருந்தன. ஆதவன் 10,800 வெள்ளி நோட்டுகளை எடுத்து மதுமிதாவிடம் கொடுத்தான். சரி மதுமிதா, நான் இப்போது விடைபெறுகிறேன் என்று கூறிய ஆதவன் அந்த மாத்திரைகளை பெற்றுக்கொண்டு அந்த கடையை விட்டு வெளியேற நடந்தான். மதிப்புக்குரியவரே, தங்களுக்கு இன்னும் மருந்து மாத்திரைகள் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் நம் அமுதம் கடைக்கே வாருங்கள். நீங்கள் வாங்கும் எல்லா மருந்திற்கும் 10% தள்ளுபடி வழங்கப்படும் என்று கூறிய மது அவன் அருகில் வந்து ஆதவனை பார்த்து சிரித்தாள். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆதவனின் இதயம் அவள் நெருங்கி வந்தபோது பதட்டமாக துடித்தது. அவன் அவசரமாக தப்பிப்பது போல் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். ஆதவன் சென்ற திசையை பார்த்த மதுவின் உதடுகள் ஆச்சரியமாக விரிந்தன. சுவாரஸ்யமாக உள்ளது என்று கூறினாள். எஜமானி, அவர் சாதாரண மூங்கில் தொப்பிதானே அணிந்து வந்திருந்தார். இது சாதாரணம்தானே, இதில் என்ன தங்களுக்கு சுவாரஸ்யம் தெரிகிறது என்று அந்த பணிப்பெண் ஆர்வத்துடன் கேட்டாள். அதற்கு, சுதா, உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லையா? அவன் வேண்டுமென்றே தனது குரலை மாற்றி ஒரு நடுத்தர வயது மனிதர் போல நடித்தான். ஆனால் அவன் ஒரு இளைஞன். இந்த மரகத தேசத்தில் 10,000 வெள்ளி நாணயங்களை செலவு செய்யும் இளைஞர்கள் அதிகம் இல்லை என்று கூறி சிரித்தாள் மது. அது மட்டுமில்லை, என் இரத்த நடுக்கோடு ஒரு அசாதாரணமான உணர்வை கொடுத்தது. அவன் இரத்த நடுக்கோடுகள் மிகவும் விசித்திரமானது என்பதனை என்னால் உணர முடிகிறது. அது வலிமையான சக்திகள் கொண்டிருக்கிறது. ஆனால் அது இன்னும் முழுமையாக வளரவில்லை. வளர்ந்து கொண்டே உள்ளது போல் தோன்றுகிறது. இது சுவாரஸ்யம் இல்லையா சுதா என்று கேட்டாள் மது. எஜமானி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் சொன்னதை வைத்து பார்த்தால் இது சுவாரஸ்யமாகத்தான் எனக்கும் தெரிகிறது.
என்று கூறிய அந்த பணிப்பெண் கண் சிமிட்டி வியந்தாள். சுதா, இந்த நபர் திரும்பி வந்தால் நீ எனக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று கூறிய மதுவின் கண்கள் ஆர்வத்தில் மின்னின. மேலும் மாதவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் அசுரன், உங்கள் ராஜன் லியான் யூடியூப் சேனலில் மட்டுமே.